Hi friends, welcome back to our channel Minus Travel. இன்னைக்கு ஒரு மினி vlog பார்க்கலாமா? என்னன்னா நம்ம குட்டி ரோஸோட ஆனுவல் டே முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல, சூப்பராகவே ஆடினா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவோட நல்லா தான் ஆடினா. அடுத்த மறுநாளே திருவிழா முடிஞ்சு முருகரும் மலைக்கு வழி அனுப்பி வச்சாச்சு. அவர் போனதோட சேர்த்து 9ஆம் மாதமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெலிவரி பெயினும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் நார்மல் பெயின் தான் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். அங்கே டெலிவரி பெயின் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் 3 நாள் இருந்தே ஆகணும்ட்டு அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டெலிவரி எப்போ பெயின் வராதனால இந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. விட்டு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க பெயின் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் பேருன்ட்டு கிளம்பியாச்சு. பெயின் விட்டு வரதுனால எப்படியும் ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்கன்னா சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி காலையிலேயே சாப்பிடாம அப்படியே கிளம்பியாச்சு. ஒரு 3 மணிக்கு மேலே தான் அம்மாவை சாப்பாடு கொண்டு வந்து ஊட்ட சொன்னாங்க. நம்ம குட்டி ரோசரையும் அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம வந்தனால பிள்ளை ரொம்ப தேட ஆரம்பிச்சிருச்சு. அவனை கூப்பிட்டு வந்தாதான் முடியும் அப்படின்னு. நல்லபடியாக வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் கார் டயர் வெடிச்சு அங்கனே நின்றுச்சு. அதுக்கப்புறம் என்ன திருப்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக மறுநாள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆனால் என்ன கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லியிருக்காங்க. 1 மாதம் பெட்டை விட்டு இறங்காமல் இருக்கணும்னு இருக்காங்க. 9 மந்த்ஸில் பேபியை எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பேபியை 1 மாதம் அவங்க கிட்டே தரமாட்டேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லியே அனுப்புனாங்க. அதனாலேயே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு அப்படியே டேரெக்டாக. நான் 9 மந்த்ஸில் சிம்பிளாக வீட்டுக்கு மட்டும் வளர்க்கா போகலான்னு நினச்சா எல்லாம் தலைகளை ஊற்றிக்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.